நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம் அவைகளை எப்படி கையாளுகிறோம், அவைகளை எப்படி ஹேண்டில் பண்றோம் என்பது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு காரியம் தான் நம்ம அதை கையாள முடியும். ஒன்று, அதனோடு கூட we need to fight with that problem, fight with that anxiety, or else we need to flight. அதிலிருந்து ஓடி விடுவோம். ஒன்று அதோடு சண்டை போடுவோம், இல்லை அதை விட்டு ஓடி விடுவோம். ரெண்டுல தான் ஒன்று தான் இருக்கும். நீங்க எந்த பிரச்சனையா இருங்க, பல நேரங்களில் கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு பேரும் சண்டை போட்டுருவாங்க, இல்லை அந்த பிரச்சனையை டீல் பண்ணாமலே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று ஃபைட் ஆர் ஃப்ளைட். பெரும்பாலும் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து கொண்டே ஓடிக்கொண்டு இருப்போம். ஆனால் உண்மை என்ன சொன்னால், நீங்க எத்தனை முறை தவிர்த்து விட்டு ஓடினாலும் சரி, அதை ஒரு நாள் நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் உங்க மனதை சோர்வுக்குள்ளாக்குகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, டோன்ட் ஃப்ளைட் ஃப்ரம் த ப்ராப்ளம். அதை விட்டு ஓட முயற்சிக்காதீர்கள். நீங்க ஓட முடியாது ஒரு நாள். ஏனென்றால் என்றைக்காவது ஒரு நாள் அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக அதை ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதை ஃபேஸ் பண்ணுங்க. அதோடு கூட எதிர்த்து நில்லுங்கள். எப்படி? சுயமாக அல்ல, தேவன் தருகிற பலத்தோடு அதை எதிர்த்து நில்லுங்க. உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பயங்கள், நீங்க அதை எதிர்கொள்ளுகிறீர்களா அல்லது அதை விட்டு ஓடுகிறீர்களா? நீங்கள் ஓடுகிறீர்கள் என்றால் ஒரு நாளும் அது தீர்வாக இருக்கவே முடியாது. யூ நீட் டு ஃபேஸ் யுவர் ரியாலிட்டி. உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் நீங்க அதை ஃபேஸ் பண்ணுங்க. எப்படி? தேவ பலத்தோடு.